வணக்கம். இது டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில ஒரு குடும்பத்தோட ஆணி பெறா இருக்கக்கூடிய பெண்களோட இதய ஆரோக்கியத்தை பத்தி தான் நம்ம முழுசா பேச போறோம். பொதுவா மாரடைப்பு இல்லைன்னா இதய நோய் அப்படின்னாலே அது ஆண்களுக்கு தான் அதிகம் வரும் அப்படின்னு நம்ம மக்கள் மத்தியில ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா மார்பக புற்றுநோயை விட பெண்களை அதிகம் தாக்குறது இந்த இதய நோய்கள் தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏன் பெண்களுக்கு இந்த பாதிப்பு அதிகரிக்குது? ஒரு பெண்ணா தன்னோட இதயத்தை காத்துக்க அவங்க என்ன செய்யணும்? இதை பத்தி நமக்கு தெளிவா விளக்க நம்ம கூட பெண்களுக்கான இதய நோய் சிறப்பு மருத்துவ நிபுணர்களான விமன் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஐ சிந்து, டாக்டர் எம் சீதா மற்றும் டாக்டர் எம் நந்தினி ஆகிய 3 பேர் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில் இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் நிறைய கேள்விகள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சியில இதய நோய் பத்தி நம்ம விரிவாக பேச போறோம். குறிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இதய நோய் பத்தி நம்ம விரிவாக பேச போறோம். சிந்துவம், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, பெண்களுக்கு அவங்களுடைய உடல்களில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள்னால பலவிதமான நோய்கள் மற்றும் குறைபாடுகள் வருது. அப்படி சில காரணங்களால ஏற்படக்கூடிய இதய நோய் இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த அளவுக்கு பொதுவானதாக காணப்படுகிறது? எஸ். உலக அளவுல நடந்த ஆராய்ச்சிகளை பாத்தீங்கன்னா இருதய நோய் தான் பெண்களை கொல்றதுக்கான முதல் காரணமா இருக்குது. இது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 35% ஆஃப் விமென்ஸ் டெத் இஸ் பிகாஸ் ஆஃப் அ ஹார்ட் டிசீஸ். அண்ட் சிட்டில வாழற பெண்களுக்கு 14% அதிகமா இந்த இருதய நோய் காணப்படுகிறது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு காமன்னா ஹார்ட் டிசீஸ் ஹாஸ் பிகம் மோர் காமன் தேன் கேன்சர். ஒரு புற்றுநோய் ஒரு பெண்ணை பாதிக்கிறதை விட ஒரு இருதய நோய் ஒரு பெண்ணை பாதிச்சு அவங்க உயிரிழப்புக்கு காரணமா இருக்குன்றத இப்ப ஸ்டடீஸ்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அடுத்த கேள்வி டாக்டர் நந்தினி மேம் உங்ககிட்ட போடலான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ குறிப்பா இதய நோய் ஏன் பெண்களிடையே மிக வேகமாக அதிகரித்து வருது? என்ன காரணம்? அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளா, இல்ல அவங்களுடைய வயதுக்கேற்ப அவங்க உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றமா? ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா மென்னுக்கு எந்த அளவுக்கு இதய நோய் பாதிப்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா பெண்களுக்கும் இதய நோய் பாதிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 30 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்மளோட காலகட்டத்துல முன்னாடி இருந்ததை விட இப்ப உடல் பருமன் அதிகம் ஆகுது. உடல் பருமன் வந்ததுல சுகர் வர ஆரம்பிச்சிருச்சு, ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு, கொழுப்பு ஏற ஆரம்பிச்சிருச்சு. பிரெக்னன்சி டைம்ல ஒரு கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது பிரெக்னன்சி டைம்ல டிடெக்ட் பண்ற சுகரும் ப்ரெஷரும் கூட அதிகம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கலந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு கடந்த பெண்களுக்கு வர வர இந்த இதய நோய் உண்டாக்குறது கூடிய இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்ற சக்கரை வியாதி ஆகட்டும், பிரஷர் ஆகட்டும், கொழுப்பு ஆகட்டும், இதெல்லாம் கூட ஆரம்பிக்கிறதுனால ஆண்களுக்கு சராசரியா பெண்களுக்கும் மாரடைப்பும் இல்ல இதய நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ரொம்ப காமனா வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி மெனோபாஸுக்கு அப்புறம் இந்த தொந்தரவு பாத்தீங்கன்னா ஒரு பீக் வந்துடும், அதாவது ஒரு நல்ல ஒரு ஹை வர ஆரம்பிச்சிருது. 60 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் 2 பேருக்குமே இதய நோய் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு சராசரியா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கேள்வி சீதா மேம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா இதய நோய் ஏன் பெண்களிடையே மிக வேகமாக அதிகரித்து வருகிறது? என்ன காரணம்? அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளா இருக்குமா, இல்ல அவங்களுடைய வயதுக்கேற்ப அவங்க உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு பெண்களுக்கு முதல்ல இருந்ததை விட ஒரு 60-70% ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் காரணமா நம்ம வாழ்க்கை முறை மாற்றம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அடிக்குவேட்டா தேவைப்படும் அளவுக்கு உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது, உடல் எடை அதிகரிப்பு ஒபிசிட்டி மற்றும் ஸ்மோக்கிங், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகலாம். அடுத்தது இன்சிடென்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை நோய் எல்லாமே பெண்களுக்கு இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் ஒரு காரணமா இருக்கு. அது இல்லாம மன அழுத்தம் வேரியஸ் ரீசன்ஸ்னால இப்ப நமக்கு பெண்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதுவும் ஹார்ட் டிசீஸ்க்கு இன்சிடென்ஸை இன்க்ரீஸ் பண்றது. அது போக மெனோபாஸ், இப்போ பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தேவையான ஹார்மோன் லெவல்ஸ்லாம் உடம்புல குறையும் போது அது ஹார்ட் டிசீஸ் இன்க்ரீஸ் பண்ற ரிஸ்க் ஜாஸ்தியாகுது. அது இல்லாம இந்த மாதிரி பிரசவ கால பிரச்சனைகள்னால, ஸோ பிரசவ காலத்துல சுகர் வரதுனாலயோ இல்ல அந்த டைம்ல ரத்த கொதிப்பு வரதுனாலயோ அது ஃபியூச்சர் ஹார்ட் ப்ராப்ளம் ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ரிஸ்க் அமங் விமன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரீசன்ஸா இருக்கு.
இப்போ நம்மள பல பேர் உடல்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்தா அதை கண்டுக்காம அப்படியே விட்டுரும். ஆனா அதுவே பின்னாடி பெரிய பிரச்சனையில கூட்டிட்டு போய் விட்டுரும். அப்படி இதய நோய் தான் நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்றது பெண்களுக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு இது குறித்து அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்ம 21st செஞ்சுரியில இருக்கோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல கூட பெண்களுக்கு நெஞ்செரிச்சலோ, நெஞ்சு வலியோ, இல்ல சடனா மூச்சு வாங்குது அந்த மாரி எதுவும் தொந்தரவு இருக்குதுன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்னா, எனக்கு போய் ஹார்ட் ப்ராப்ளம் வரப்போதா என்ன? அப்படின்றது தான். அவங்க வீட்லயே ஒரு ஆண் மக்களுக்கு இந்த மாதிரி லேசான தொந்தரவு இருந்தா கூட, அந்த பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் அவங்கள கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல செக்கப் பண்ணிக்கிறது உண்டு. பட் அவங்களுக்கு வரும்போது அந்த எனக்கு போய் இந்த வியாதி வருமா அப்படின்றது தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆண்கள் போலவே பெண்களுக்கும் மாரடைப்பு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இப்போ சராசரியா தான் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூட உயிர்கொல்லி நோய்கள்ல முதன்மையானது வந்து ஹார்ட் சம்பந்திச்ச வியாதிகள் தான். ஸோ இத வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் முன்னாடியே வந்து ஒரு ஹார்ட் டாக்டரை பார்த்துட்டு அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் ஒரு ஆணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சரி, பெண்களுக்கு தான் அந்த ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடா ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகுறதோ, இல்ல விபரீதமா போய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு ஆண் மகனை காட்டிலும் பெண்களுக்கு அது அதிகம். ஸோ இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்டு, நம்மளும் வந்து ரொம்ப நம்மளோட ஹெல்த்தை வந்து கான்ஷியஸா பார்த்துட்டு, முன்னாடியே வந்து ஒரு சின்ன தொந்தரவா இருந்தாலும் மெடிக்கல் ஹெல்ப்பை நாடுறது ரொம்ப கரெக்ட். சிந்து மேம், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இதய நோய் பெண்களுக்கு ஏன் வருது? அதுக்கு முக்கியமான குறிப்பா அபாயகரமான காரணிகள்லாம் என்னென்னு சொல்லுங்க. இப்போ இந்த பிரச்சனை உடல்ல இருந்தா இதய நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். சோ பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக், இருதய நோய் வரதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மூல காரணங்கள் ஃபர்ஸ்ட் பிபி ஹையா இருக்கிறது, சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது, சக்கரை வியாதி அண்ட் உடல் பருமன் அதிகமா இருக்கிறது, உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா செடன்டரி லைஃப் ஸ்டைல், எந்த வேலையும் செய்யாம ஒரு பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியோட இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ரீசன் பாசிவ் ஸ்மோக்கிங். அதாவது அவங்க ஸ்மோக் பண்ணாட்டியுமே வீட்டுல இருக்க அவங்க ஹஸ்பண்டோ வேற யாராவது ஸ்மோக்கிங் பண்ணாங்கன்னா அது அவங்களோட ஹார்ட்டோட ரத்த குழாயில பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமா சக்கரை வியாதி இருக்கு அப்படின்னா அது ஒரு பெண்ணுக்கு 4 மடங்கு அதிகமா இருதயத்துல பாதிப்பு வர்றதுக்கு சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சோ பெண்கள் எப்பவுமே இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கணும். சீதா மேம், இப்போ பெண்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸால வருது. இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது கூடவே ரீப்ரொடக்ஷன், அதாவது இனப்பெருக்க காரணங்கள் கூட இதயத்தை பாதிக்குமா? பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் இஃபெக்ட்ஸ்னால வர ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் டெஃபினட்டா. ஃபார் எஸ்பெஷலி இப்போ வந்து மெனோபாஸ் இந்த மாதிரி வந்து பீரியட் ஸ்டாப் ஆயிட்ட பிறகு பாடியில இருக்கிற ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் குறையுது. ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் குறையிறதுனால நமக்கு வந்து எல்டிஎல் லெவல்ஸ், பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்றோம், அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. குட் கொலஸ்ட்ரால்னு சொல்ற எச்டிஎல் லெவல்ஸ் வந்து குறையுது, எல்டிஎல் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஆகிறதுனால ரத்த குழாயில வந்து அத்திரோஸ்க்ளரோசிஸ் இந்த மாதிரி வந்து கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுறதுனால மெனோபாஸ்க்கு அப்புறம் விமென்க்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க் வந்து ஜாஸ்தி ஆகுது. அது இல்லாம ஏர்லி மெனோபாஸ் வந்து நார்மலா எக்ஸ்பெக்ட் பண்ற அபவ் 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் இல்லாம ரொம்ப ஏர்லியா அவங்களுக்கு மெனோபாஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த லெவல்ஸ் வந்து சீக்கிரமா குறையறதுனால அந்த ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் வந்து குறையுது. அதனால வந்து ஹார்ட் டிசீஸ் ரிஸ்கை வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. இது போக டியூரிங் பிரெக்னன்சில வந்து நிறைய ஹார்மோனல் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ்னால பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகரோ பிபியோ அந்த லேடிக்கு வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான அந்த ஃபியூச்சர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸை அகெயின் அது இன்க்ரீஸ் பண்ணுது. அது போக மல்டிபிள் பிரெக்னன்சிஸ் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் வந்து விமென்க்கு வந்து அந்த ஹார்மோனல் எஃபெக்ட்ஸ்னாலையும் ஃபியூச்சர் ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் அது இன்க்ரீஸ் பண்ணுது. இது இல்லாம ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லணும் அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், பிசிஓடிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல வந்து ஓவரிஸ்ல வந்து சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் நிறைய இருக்கு. ஸோ இது இருக்கும்போது வர ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் அதனால வர இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னாலையும் அந்த விமென்க்கு வந்து ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு டிசீஸ் அப்படின்றது இந்த ஏஜில் தான் வரணும், இல்லை அந்த ஏஜில் தான் வரணும் அப்படின்னு இல்லை.
எந்த நோய் வேணும்னா யாருக்கு வேணும்னா வருது. அப்படி இருக்கும்போது இதய நோய் எந்த வயதில் பெண்களுக்கு வர ஆரம்பிக்கிறது? நம்ம எந்த வயதில இருந்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்? இந்த கொஸ்டினுக்கு நான் 2 விதமா ஆன்சர் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு எந்த வயசுலேருந்து முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுன்றது. நம்ம இந்தியன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் பீப்பிள காட்டிலும் சர்க்கரை நோய் ஆகட்டும், பிரஷர் ஆகட்டும், கொலஸ்ட்ரால் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு 30 வயசுக்கு அப்புறமா நம்மளுக்கு சர்க்கரை நோயா, இல்ல பிரஷரா, இல்ல கொலஸ்ட்ரால் இருக்கான்னா வருஷம் வருஷம் ஒரு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு, அத கண்ட்ரோல்ல வைக்கிறது மூலியமா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வர ஹார்ட் ப்ராப்ளம்ஸ நம்ம டெஃபினட்டா கட்டுப்படுத்திக்கலாம் அண்ட் தடுக்கவும் முடியும் சில சமயம். பட் இப்போ ஒரு மெனோபாஸுக்கு அப்புறம் அவங்க முன்னாடியே மேடம் சொன்ன மாதிரி மெனோபாஸுக்கு அப்புறம் அதாவது நம்மளுக்கு வர பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹார்மோன் வித்தியாசங்கள் ஏற்படுறதுனால பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் ஒரு ஷார்ப்பா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 60 வயசுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும் 2 பேருக்கும் மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் சேமா தான் இருக்கும். ஸோ ஒரு 50 வயசு, 60 வயசு ஆக ஆக உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இதயம் ரிலேட்டடா ஃபார் எக்ஸாம்பிள் இதயம் ரிலேட்டட் தொந்தரவுன்னு நாங்க சொல்றது, நடந்தா நெஞ்சு வலி வர்றது, நடந்தா மூச்சு வாங்குறது, படபடப்பு வர்றது, சட்டுன்னு வியர்த்து கொட்டுறது, சடனா மூச்சு திணறல் ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் எதுவும் இருந்ததுன்னா சாதாரண விஷயமா தான் இருக்கும், சளி ஜுரமா தான் இருக்கும், தட்டி கழிக்காம முன்னாடியே போய் டாக்டரை பார்த்துக்கிறது தான் நல்லது. இதய நோயின்னு வரும்போது மாரடைப்பு பத்தி பேசணும். பெண்களுக்கு வரக்கூடிய மாரடைப்புக்கான அறிகுறிகள் என்னென்ன? எந்த மாதிரியான அறிகுறிகள் உதாசீனப்படுத்தக்கூடாது? இது ஒரு நல்ல கேள்வி. ஜென்ரலி ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், அழுத்துற மாதிரி ஒரு வலி இருக்கும். பட் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாசிக்கல் சிம்டம்ஸ் இருக்காம சில வித்தியாசமான சிம்டம்ஸ் இருக்கும். இது பேரு ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தாட வலி வரை இருக்கும், நாசியா, ஒமட்டல் இருக்கலாம், வாந்தி, அடிவயிறு வலி, மூச்சு வாங்குறது, சின்ன ஒர்க் பண்ணாலும் டயர்ட்னஸ் வருது, ஃபெட்டிக், இதெல்லாமே சிம்டம்ஸா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இது அசிடிட்டி இருக்கு, நமக்கு ஜஸ்ட் டயர்ட்னஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் அணுகாம ரொம்ப முக்கியமான டைம்ல டாக்டரை போய் நீங்க பாக்குறது பெட்டர். ஏன் வந்து ஆணுக்கு வந்து வேற மாதிரியான சிம்டம்ஸ், இல்ல பெண்களுக்கு வந்து வேற மாதிரி சிம்டம்ஸ் வருதுன்னு சொல்ல முடியுமா? Okay, this has been described in textbooks as called atypical symptoms. So பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேக் சிம்டம்ஸ் வரும் அப்படின்றது it has been scientifically proven. ஓகே ஓகே மேம். இப்போ அடுத்த கேள்வி நம்ம வந்து டாக்டர் சீதா மேம் கிட்ட போகலாம். சீதா மேம், மன அழுத்தம் இப்போ இருக்க நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்னால அவதிப்படுறாங்க. அப்படி பெண்களிடையே ஏற்படுற மன அழுத்தம் இதய நோய்க்கு ஒரு காரணியாக அமையுதா? ஸோ பெண்களுக்கு வந்து டெஃபினட்டா ஸ்ட்ரெஸ்னால வந்து ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம் டெஃபினட்டா ஜாஸ்தி ஆகுது. ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ நிறைய அவங்களுக்கு வந்து ஒர்க் லோடு, ஆஃபீஸ் ஒர்க் லோடு, வீட்டில் இருக்க ஒர்க் லோட், பசங்களை பார்க்குறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கிற டைம்ல வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட எஃபெக்ட் வந்து ஹார்ட்ல இருக்கு. லைக் அட்ரினலின் ரஷ் இருக்கும். ஸோ தெர் வில் பி லாட் ஆஃப் கார்டிசால் லெவல்ஸ். இதெல்லாம் இருக்கும்போது அது வந்து ஹார்ட்டை பாதிக்குது. இந்த ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டெஃபினட்டா அது வந்து ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அது போக இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலயே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு சுகர், பிபி வரதுக்கான ரிஸ்க் லெவல்ஸை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இப்போ பேஷண்ட் வந்து சர்க்கரை நோய் வர்றதுனாலையும் பிபி ஜாஸ்தி ஆகிறதுனாலையும் அகெயின் அது வந்து ஹார்ட் ப்ராப்ளமை இன்க்ரீஸ் பண்ணுது. இது போக ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்னாலையும் இந்த ஹார்மோனல் எஃபெக்ட்ஸ்னாலையும் ஆர்ட்ரியில வந்து நிறைய இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் வரும். இந்த இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் வரதுனால அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அத்திரோஸ்க்ளெரோட்டிக் சேஞ்சஸ் வரத்துக்கும், கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வரத்துக்கும் அந்த ரிஸ்க்கை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுது. அது போக இப்ப இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க மேபி ஒரு எமோஷனல் ஈட்டிங் இருக்கும், ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, அடிக்குவேட் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டயட் பேட்டர்ன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. அடிக்குவேட் எக்ஸசைசஸ்லாம் இல்லாததுனாலையும் அவங்களுக்கு வந்து ஒரு லெட் அவுட்டா மேபி சம் பேஷண்ட்ஸ் வில் ஸ்மோக். இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் அது இன்க்ரீஸ் பண்றதுனால அகெயின் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்னால ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுது. இது போக ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் கார்டியோமயோபதி, டக்கார்ட் சூப்பர் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அது வந்து ஹார்ட்டை டேமேஜ் பண்ணுது. ஸோ all these factors put together increases the risk of heart disease in women because of stress. நந்தினி மேம், இப்போ பொதுவாகவே உணவு முறை அப்படின்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து ஒரு ஒரு உணவு தான் ஒரு பல நோய்க்கு வந்து அடித்தளமாகவே பார்க்கப்படுது. ஒரு உணவு சரியில்லைன்னா அதனால பல நோய்கள் வர்றதுக்கு காரணமாகவும் அமையுது. இப்போ பெண்கள் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டா இந்த இதய நோயை தடுக்கலாம்?
ஹார்ட் ஹெல்த்தி டயட் அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறது இந்த மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும், இப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் டயட் ஃபாலோ பண்ணால் நல்லது, அந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஜென்ரலாக நம்மளோட சராசரியான சவுத் இந்தியன் டயட்டே வந்து ஒரு ஹார்ட் ஹெல்த்தி டயட் தான். ஒன்லி திங் நம்ம வந்து அதில் நம்மளோட சாப்பிட்ற அளவோட விகிதத்தை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. நம்ம சாப்பிட்ற சாதம் ஆகட்டும் இல்லை இட்லி தோசை ஆகட்டும் அதோட அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு கூடுதலாக வந்து காய்கறிகளும் பழங்களும் நிறைய சேர்த்துக்கிட்டாலே ஒரு ஹெல்த்தி டயட்டுக்கு ஈக்குவல் ஆகும். ஜென்ரலாக நான் வந்து என்னோட பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து பத்திய சாப்பாடோ இல்லை ஹார்ட் ஹெல்த்தி டயட்டுன்னு ஒன்றும் கிடையாது. நம்மளோட நார்மல் உணவு வகைகளையே நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் அதோட இயற்கை தன்மை மாறாமல் நம்ம சமைச்சு சாப்பிட்றது தான் அது ஹெல்த்தியாக போய் முடிகிறது. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, அதிகமாக உப்பு சேர்த்து பதப்படுத்தப்பட்ட உணவோ இல்லை ப்ராசஸ் பண்ண ஃபுட்டோ இல்லை அதிகமாக சுகர் சேர்த்த உணவோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதே வந்து நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தி டயட்டுன்றது தான். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக உப்பு சேர்த்த உணவுகள்னா பிக்கிள்ஸு அப்பளம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி செய்யப்படுற உணவு வகைகள் அவாய்ட் பண்ணுறதே வந்து நம்மளோட கெட்ட கொழுப்பாகட்டும் இல்லை சர்க்கரை வியாதி வர்றதாகட்டும் இல்லை ப்ரெஷர் வர்றதாகட்டும் இது எல்லாத்தையுமே தடுக்க போகுது. ஸோ நம்மளோட நார்மல் உணவு வகைகளில் நிறைய காய்கறிகளும் பழங்களும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு பல்சஸ்ன்னு சொல்கிற வகைகளை அதிகமாக சேர்க்கறதுலேயே நம்மளோட டயட்டை ஹெல்த்தியாக மாற்றிக்கலாம். ஸ்பெஷல் டயட்டுன்னு ஒன்றும் இதற்கு தேவை கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் எல்லா வேலையும் சுலபமாகிடுச்சு. ஏன்னா தொழில்நுட்ப வளர்ச்சியால் இப்போ வந்து துணி துவைக்கிறதுலேருந்து சமைக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்குமே டெக்னாலஜி வளர்ந்ததுனால எல்லாத்துக்குமே அதுக்கான மின்சாதன பொருட்கள் இருக்குது. அப்படி இதய நோயை வராமல் தடுக்கிறதுல உடல் செயல்பாடு எந்த வகையில் முக்கிய பங்கு வகிக்கிறது? ஆக்சுவலி இப்போ மோஸ்ட் ஆஃப் த விமன் ஒர்க்கிங் விமன் ஆயிட்டாங்க. ஸோ ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா அவங்களோட லைஃப் ஸ்டைல இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஸோ ரிசர்ச் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, சில சயின்டிபிக் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஒருத்தவங்க நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றாங்கன்னா 40% ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் ஒரு உமனுக்கு கம்மி ஆகுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகம் வேண்டாம், டெய்லி 45 minutes per day 5 days a week இந்த மாதிரி ஒரு மாடரேட் எக்ஸசைஸ், பிரிஸ்க் வாக்கிங் ஆர் ஜாகிங் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களோட பிபி கண்ட்ரோல் ஆகும், சுகர் கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும், கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாகி நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பண்றதுனால உங்க ஹார்ட் ஹெல்தியா இருக்கும். சீதா மேம், இப்போ எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இதய நோயை நம்மளால தடுக்க முடியுமா? எந்தெந்த வழிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றினா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இதய நோயை நம்மளால தடுக்க முடியும்? டெஃபினட்டா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இருதய நோயை வந்து தடுக்க முடியும். அது தடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வேரியஸ் லெவல்ஸ்ல வந்து அந்த இன்டர்வென்ஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் முக்கியமான இன்டர்வென்ஷன் அப்படின்றது வந்து ஆரோக்கியமான வழிமுறை, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பின்பற்றணும். இந்த மாதிரி வெளியில ஃபுட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்றது, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றது, அடிக்குவேட்டா தூங்குறது, நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியா வச்சிருக்கிறது, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வென்ஷனா நம்ம பார்க்குறோம். டெய்லி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும் போது அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 minutes ஒரு ரெகுலர் பிரிஸ்க் வாக்கிங் அதுவே வந்து போதுமானது. சப்போஸ் நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து யோகா எக்ஸசைஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை அட்லீஸ்ட் வந்து நம்ம ரெகுலராக வந்து ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு லிஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஒரு இன்டர்வென்ஷனாக இன்ட்ரடியூஸ் பண்ணினா அப்படின்னா அது நம்ம எக்ஸசைஸ் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்ம வந்து வெயிட்டை வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறது. வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்பவே வந்து சுகர் வரத்துக்காகவோ பிபி வரத்துக்கான ரிஸ்க் வந்து அதிகரிக்குது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்மளோட வெயிட் லெவல்ஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். அண்ட் வந்து நம்ம டயட்டையும் வந்து அடிக்குவேட் என்ன எடுக்கிறோம், ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். நிறைய ஃபேட்டி ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணா நம்ம வெயிட் ரிடக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது வந்து மெயின் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட சொன்னா அது அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு யோகா போறாங்க, இல்லை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஹாபி அந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்டா இருக்கும். அடிக்குவேட் ஸ்லீப் அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 to 7 hours டெய்லி ஒரு கண்டினியூஸ் ஸ்லீப் இருக்கு அப்படின்னாலே அது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்குது. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்கறது வந்து டியூரிங் பிரெக்னன்சி வந்து ஏதாவது நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஸோ ஒரு டயபெட்டிஸ், கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வருது, இல்லை எக்லாம்சியா வருது, ப்ரீ எக்லாம்சியா அந்த மாதிரி ரிஸ்க் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஃபியூச்சரை வந்து கரெக்டாக நம்ம அந்த டாக்டர்ஸ் கிட்ட போய் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹார்ட் டிசீஸ் வருதுன்றதை முன்னையே கொஞ்சம் தெரிந்து கொண்டு அப்பவே நம்ம ஒரு இன்டர்வென்ஷன் ஃபாலோ பண்ணலாம். அது போக
ஆல்வேஸ் லைக் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல விமன் எல்லாருமே வந்து கரெக்டா செக்அப் பண்ணிக்கணும். ஸோ சுகர் இருந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பிபி இருந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதெல்லாம் ரெகுலரா அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ஹார்ட் டிசீஸ்க்கான ரிஸ்க்கை குறைக்கலாம். அண்ட் நவ் ஐ ஆல்சோ ஹேவ் டு சே ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஹார்ட் டிசீஸ்க்கான ரிஸ்க்கை குறைக்கும். நிறைய பேத்துக்கு வந்து இதய துடிப்பு வந்து ரொம்பவே வேகமாக துடிக்கும். ஒரு சிலவங்களுக்கு நடந்தா ரொம்ப வேகமாக துடிக்கும், இல்லை ஓடுனா வந்து சில பேத்துக்கு வேகமாக துடிக்கும், இல்லைன்னா சும்மாவே இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு அந்த இதய துடிப்பு வந்து ரொம்பவே வேகமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? ஸோ நார்மலாக நம்ம வேகமாக நடந்தாலோ வேகமாக ஓடினாலோ நம்மளோட இதய துடிப்பு கூடுறதுன்றது நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ். அது அப்படி கூடலை அப்படின்னா தான் வந்து ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு நம்மளோட எக்ஸசைஸ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம இதயமும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சாதான் அந்த ஓடுறதையும் நடக்கிறதையும் நம்மளால செய்ய முடியும். ஸோ அது அந்த மாதிரி இப்போ வேகமாக நடக்கும் போது வேகமாக ஓடும் போது இல்லை ஒரு 100 மீட்டர்ஸ் ஓடினதுக்கு அப்புறம் வந்து இதய துடிப்பு வேகமாக இருக்கு அப்படின்றது நார்மல் ரெஸ்பான்ஸ் தான். பட் அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நேரமாக சரியாகாம இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதயத்துல வால்வு சம்பந்திச்சு இருக்கிற ப்ராப்ளமோ இல்ல இதயம் வீக்கா இருக்கிறதுனால சில டைம் இந்த மாதிரி லைட்டான எக்ஸசைஸ், இப்போ மாடிப்படியில இருந்து கீழே இறங்கி போறீங்க இல்ல ஒரு மாடி ஏறுறீங்க, அதுலயே உங்களுக்கு படபடன்னு வருது, ரொம்ப நேரம் அது சரியாகல அப்படின்னா இதய சம்பந்திச்ச ப்ராப்ளம்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சும்மா இருக்கும் போதே படபடப்பு வருது, சும்மா இருக்கீங்க எதுவும் யோசிக்கல, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை, திடீர்னு சடச்சடன் படபடப்பு வருது, அதோட தலை சுத்தல் மயக்கம் இந்த மாதிரி எதுவும் தொந்தரவு வருதுன்னா அது இதய துடிப்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க டாக்டரை பார்த்துட்டு அதுக்குன்னு கரெக்டாக இருக்கிற டெஸ்ட் பண்ணி என்ன பிரச்சனைனால இந்த மாதிரி வருது அப்படின்றத கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ படபடப்புன்றது இதய துடிப்பு சீரில்லாமல் இருக்கிறதுலேருந்து இதயம் வீக்காக இருக்கிறதுலேருந்து இதயத்துக்குள்ளே இருக்கிற வால்வு ப்ராப்ளம் வரைக்கும் எதனால வேணாலும் படபடப்பு வரலாம். அது எந்த சமயத்தில் வருது, அது வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணுற டெஸ்ட்டில் தான் எந்த தொந்தரவுனால உங்களுக்கு படபடப்பு வருதுன்றதை கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். ஓகே மேம். சீதாம்மா, இப்போது நிறைய நான்வெஜ் சாப்பிட்றதுனால தான் வந்து மாரடைப்பு வருது அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா வந்து கொழுப்புகள் அதிகம் செய்கிறதுனால தான் மாரடைப்பு வருது. அப்போ வந்து நான்வெஜ் நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஸோ நான் வெஜிடேரியனுக்கு தான் ஹார்ட் டிசீஸ் வருது அப்படின்றது டெஃபினட்டா கிடையாது. ஈவன் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க் இருக்கும்னா லைக் ஓவராலாக அவங்க என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ ரெட் மீட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வகையான மீட் எடுக்கும்போது அது வந்து பாடியில கொலஸ்ட்ரால் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே நம்ம வந்து ஜஸ்ட் ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறோம், இப்போ வந்து ஃபிஷ் எடுக்கிறோம், சிக்கன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல அண்ட் எக் ஒயிட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஹார்ட் டிசீஸ் ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணாது. அதே நீங்க வந்து இப்போ வந்து பேஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி டிரான்ஸ் ஃபேட் நிறைய இருக்கிற ஃபுட்டை எடுக்கும்போது அது வந்து ஃபேட்டி லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓவராலா நான்வெஜ் சாப்பிட்றதுனால இன்க்ரீஸ் ஆகுது ரிஸ்க்ன்னு சொல்ல முடியாது. என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான். ஃபேட்டி ஃபுட் ஈவன் வெஜிடேரியனா இருக்கும்போது எடுக்கிறோம், ரொம்ப டீப் ஃப்ரை எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஹார்ட் டிசீஸ் ரிஸ்கை வந்து டெஃபினட்டா இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ என்ன நான்வெஜ்ல நம்ம எது ஹெல்தியான டயட், ப்ரோட்டீன் ரிச் டயட்ன்றதை பார்த்து நம்ம சாப்பிட்டோம்னா அது ஹார்ட் டிசீஸ் ரிஸ்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. கடைசியாக ஒரு கேள்வி, இன்றைய பெண்களுக்கு கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க எந்த மாதிரியான உணவுகளை வந்து பின்பற்றணும், இல்லை வந்து மன அழுத்தத்துக்கு அவங்க எந்த மாதிரியான சில நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத உங்களுடைய கருத்து என்ன? இந்தியன் விமன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கவங்க பார்க்கணும், ஹஸ்பண்ட் பார்க்கணும், பசங்களை பார்க்கணும், இன்லாஸை பார்க்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணும். இந்த மாதிரி மத்தவங்களை கவனிச்சு அவங்களோட ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம விட்டுடுறாங்க. சோ இன்னைக்கு ஒரு சின்ன சிம்டம் வருதுனாக்கா நாளைக்கு பாத்துக்கலாம், குழந்தைக்கு எக்ஸாம் முடிச்சு பாத்துக்கலாம், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் முடிச்சு பாத்துக்கலாம் சொல்லி டிலேடா தான் ஒரு டாக்டர்கிட்டே போய் அணுகுறாங்க. சோ இந்த மாதிரி மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் எல்லாருமே மாத்தணும். தங்களுக்கு ஒரு சின்ன சிம்டம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கார்டியாலஜிஸ்ட போய் பார்க்கணும். அண்ட் நம்பர் 2, அவங்களோட ஹெல்த்தை அவங்க தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். டெய்லி அவங்க என்ன சாப்பிடுறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். ஒரு ஹார்ட் ஹெல்தி டயட், நல்ல ஒரு ஃபைபர், ப்ரோட்டீன் ரிச் டயட், கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கிற டயட், அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹெல்தி டயட்டா ஃபாலோ பண்ணணும். அண்ட் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் இஸ் a must. யோகா, மெடிடேஷன், சம்திங் லைக் தட், they have to be involved in that. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெய்லி சம் அமௌண்ட் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, 30 to 45 minutes of brisk walking a day is more than enough. இந்த மாதிரி வாரத்துல 5 நாள் பண்ணாலே உங்க ஹார்ட் ஹெல்தியா இருக்கும். சீதா மேம், உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா
விமன் வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன சிம்டம் இருந்தாலும் அதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜென்ரலாக நாங்கள் பார்க்கும்போது மென் வித் ஹார்ட் டிசீஸ் கம்மிங் ஃபார் செக்அப் வந்து ஏர்லியாக இருக்கும். விமன் வந்து ஆல்வேஸ் த ப்ரெசன்டேஷன் வந்து டிலேடாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தை வந்து அவங்க இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரையாரிட்டைஸ் ஹெல்த். ஸோ விமன் இஸ் மோர் ஷீ இஸ் த பில்லர் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ ஹர் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஒன்லி த விமன், த பீப்புள் அரவுண்ட் அஸ். அந்த பெண்ணை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவங்களோட ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. அதுக்கான ஸ்பேஸையும் கொடுத்தீங்கன்னா தான் தே கேன் ஹேண்டில் தேர் ஹெல்த். நந்தினி மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பெண்கள் நம்மளோட நாட்டின் கண்கள்னு வந்து சொல்றது உண்டு. பட் அவங்க கண்கள் மட்டும் கிடையாது, முதுகெலும்பே அவங்க தான். ஸோ நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளோட ஃபேமிலியும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஒரு டயட்டை பிளான் பண்ணுறதுலேருந்து, எல்லாருக்கும் வந்து கரெக்டான ஃபுட்டு போகுதா அப்படின்றது பிளான் பண்ணுறதுலேருந்து, ஒரு ஃபேமிலியோட ஹெல்த்தோட முக்கியமான பங்கு வந்து ஒரு விமனுக்கு தான் இருக்குது. இப்போ இருக்கிற விமன் வந்து எல்லாம் ஒர்க்கிங்கும் பண்ணுறாங்க, ஃபேமிலியும் சமாளிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வந்து ஓடி ஓடி உழைச்சாலும் உங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கிட்டு உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும், இல்லை நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்ல இருந்தோ, இல்லை உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியிலேருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹாபியோ, இல்லை உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ணுறதோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி பை எக்ஸ்டென்ஷன் ஹெல்த்தியாக இருக்க போகுது. அண்ட் பை எக்ஸ்டென்ஷன் ஒரு நேஷனும் ஹெல்த்தியாக டெவலப் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு உங்களோட ஹெல்த்தை பற்றின அவேர்னஸ் ரொம்ப முக்கியமாக தெரியணும். சின்ன சிம்டம்ஸையும் ஒதுக்காமல், எப்படி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்ன தலைவலினா கூட டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களோ, நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் உடனடியாக டாக்டரை பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இதய நோய் குறித்து ரொம்பவே விரிவாக நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக இந்த நீங்கள் கொடுத்த விளக்கம் வந்து பார்வையாளர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேரலையில் இணைந்து எங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. இன்றைய டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சியில் நம்முடன் நேரலில் இணைந்திருந்த 3 சிறப்பு மருத்துவ நிபுணர்களிடமிருந்து பெண்களோட இதய ஆரோக்கியம் குறித்து பல தெளிவான விளக்கங்களையும் ஆலோசனைகளையும் நாம் பெற்றிருப்போம் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். குறிப்பாக பெண்கள் தங்களோட உடல் நலத்தில் காட்ட வேண்டிய அக்கறை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களுடைய உடம்பு சொல்லுற சின்ன சின்ன மாற்றங்களை கூட அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு பெண்ணோட ஆரோக்கியம் தான் அந்த முழு குடும்பத்தோட பலம். தங்களுடைய பிஸியான நேரத்திலும் எங்களுக்காக இங்கே வந்து நேரத்தை ஒதுக்கிய நமது மருத்துவ நிபுணர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நேர்களை மற்றும் ஒரு அவசியமான மருத்துவ தகவலோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியகுமார். ஆரோக்கியமான இதயத்தோட மகிழ்ச்சியான வாழ்வு வாழுங்க. நன்றி, வணக்கம்.